இறைவாக்கினர் எரேமியா நூல் அதிகாரம் 34. செதேக்கியாவுக்கு எதிராக. பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரும் அவனுடைய எல்லா படைகளும் அவனது ஆட்சிக்கு உட்பட்ட உலகின் அரசுகள் மக்களினங்கள் அனைத்தும் எருசலேமையும் அதை சார்ந்த நகர்களையும் எதிர்த்து போரிட்டு கொண்டிருந்தபோது ஆண்டவரிடமிருந்து எரேமியாவுக்கு அருளப்பட்ட வாக்கு. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீ போய் யூதா அரசன் செதேக்கியாவிடம் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் கூறுவது இதுவே: பாபிலோனிய மன்னனிடம் இந்நகரை கையளிக்கப் போகிறேன். அவன் அதை தீக்கிரையாக்குவான். நீ அவனுடைய கைக்கு தப்ப மாட்டாய். மாறாக திண்ணமாய் பிடிபட்டு அவன் கையில் ஒப்படைக்கப்படுவாய். பாபிலோனிய மன்னனை நீ முகத்துக்கு முகம் பார்ப்பாய். அவனோடு நேருக்கு நேர் பேசுவாய். நீயும் பாபிலோனுக்குப் போவாய். ஆயினும் யூதாவின் அரசனாகிய செதேக்கியாவே, ஆண்டவரின் வாக்கை கேள். உன்னை பற்றி ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ வாளால் மடிய மாட்டாய், ஆனால் அமைதியாகவே சாவாய். உனக்கு முன் வாழ்ந்த பண்டைய அரசர்களான உன் மூதாதையரின் நினைவாக மக்கள் நறுமணப் பொருள்களை எரித்தது போன்று உன் நினைவாகவும் எரிப்பார்கள். ஐயோ தலைவரே எனச் சொல்லி உன் பொருட்டு புலம்புவார்கள் என உறுதியாக உனக்கு கூறுகிறேன் என்கிறார் ஆண்டவர். பின்னர் இறைவாக்கினர் எரேமியா எருசலேமில் யூதா அரசன் செதேக்கியாவிடம் இவற்றையெல்லாம் கூறினார். அப்பொழுது எருசலேமுக்கு எதிராகவும் யூதாவின் அரண்சூழ் நகர்களுள் எஞ்சியிருந்த லாக்கீசு, அசேக்கா ஆகியவற்றுக்கு எதிராகவும் பாபிலோனிய மன்னனின் படை போரிட்டு கொண்டிருந்தது. விடுதலை பெற்ற அடிமைகள். விடுதலையை அறிவிப்பதற்காக அரசன் செதேக்கியா எருசலேம் மக்கள் அனைவரோடும் உடன்படிக்கை செய்து கொண்ட பின் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது: யூதா நாட்டினர் எவரும் தம் சகோதரரை அடிமைப்படுத்தாமல் தத்தம் எபிரேய அடிமைகளான ஆண் பெண் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதே அவ்வுடன்படிக்கை. உடன்படிக்கை செய்து கொண்ட தலைவர்கள் மக்கள் ஆகிய எல்லாரும் தம் அடிமைகளான ஆண் பெண் அனைவரும் தொடர்ந்து அடிமைகளாய் இராதவாறு அவர்களுக்கு விடுதலை அளிக்க உடன்பட்டார்கள். அவர்களை விடுதலையும் செய்தார்கள். ஆனால் பின்னர் அவர்கள் தங்கள் மனதை மாற்றிக் கொண்டார்கள். தாங்கள் ஏற்கனவே விடுதலை செய்திருந்த ஆண்களையும் பெண்களையும் மீண்டும் அடிமைப்படுத்தி கொண்டார்கள். எனவே ஆண்டவரிடமிருந்து எரேமியாவுக்கு வாக்கு அருளப்பட்டது: இஸ்ரவேலின் கடவுளான ஆண்டவர் கூறுவது இதுவே: அடிமைதன வீடாகிய எகிப்து நாட்டினின்று உங்கள் மூதாதையரை அழைத்து வந்த நாளில் நான் அவர்களோடு ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டேன். உங்களிடம் அடிமைகளாய் விற்கப்பட்ட உங்கள் எபிரேய சகோதரர்கள் ஒவ்வொருவரும் 6 ஆண்டுகள் உங்களுக்கு பணிவிடை புரிந்த பின் 7ஆம் ஆண்டின் முடிவுக்குள் உங்களிடமிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நான் அப்போது உங்களுக்கு கட்டளையிட்டிருந்தேன். உங்கள் மூதாதையரோ எனக்கு கீழ்ப்படியவில்லை, செவிசாய்க்கவுமில்லை. ஆனால் நீங்கள் சற்று முன்பு மனம் வருந்தி ஒவ்வொருவரும்
தம் சகோதரருக்கு விடுதலை கொடுத்ததன் மூலம் என் முன்னிலையில் நேர்மையாக நடந்து கொண்டீர்கள். என் பெயர் விளங்கும் இல்லத்தில் என் திருமுன் நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டீர்கள். ஆனால் உங்கள் மனதை நீங்கள் மீண்டும் மாற்றிக்கொண்டீர்கள். என் பெயருக்கு களங்கம் வருவித்தீர்கள். தங்கள் விருப்பம் போல் செல்லும்படி நீங்கள் ஒவ்வொருவரும் விடுதலை செய்திருந்த ஆண்களையும் பெண்களையும் மீண்டும் அடிமைப்படுத்தி கொண்டீர்கள். எனவே ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீங்கள் எனக்கு செவி சாய்க்கவில்லை. உங்கள் சகோதரருக்கும் அடுத்திருப்போருக்கும் விடுதலை அறிவிக்கவும் இல்லை. ஆகவே வாள், கொள்ளை நோய், பஞ்சம் ஆகியவற்றால் அழிவதற்கான விடுதலையை நான் உங்களுக்கு வழங்குவேன் என்கிறார் ஆண்டவர். உலக அரசுகள் அனைத்துக்கும் திகிலூட்டும் சின்னமாய் உங்களை மாற்றுவேன். இளங்காளையின் துண்டங்களுக்கு நடுவே கடந்து போன யூதாவின் தலைவர்கள், எருசலேமின் தலைவர்கள், அரசவையோர், குருக்கள், நாட்டு மக்கள் அனைவரும் என் திருமுன் செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறி அதன் உடன்பாடுகளை நிறைவேற்ற தவறினார்கள். எனவே அவர்களை நான் 2 துண்டங்களாக அவர்கள் வெட்டி அத்துண்டங்களிடையே கடந்து செல்வதற்காக பயன்படுத்திய இளங்காளைகளைப் போல் ஆக்குவேன். அவர்களை அவர்களுடைய பகைவர் கையிலும் அவர்களது உயிரை பறிக்க தேடுவோர் கையிலும் நான் ஒப்படைப்பேன். அவர்களுடைய பிணங்கள் வானத்து பறவைகளுக்கும் வையகத்து விலங்குகளுக்கும் இரையாகும். யூதா அரசன் செதேக்கியாவையும் நாட்டு தலைவர்களையும் அவர்களுடைய பகைவர் கையிலும் அவர்களது உயிரை பறிக்க தேடுவோர் கையிலும் உங்களிடமிருந்து பின்வாங்கி நிற்கும் பாபிலோனிய மன்னனது படையின் கையிலும் ஒப்படைப்பேன். இதோ நான் கட்டளையிடப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர். நான் அவர்களை இந்நகருக்கு திரும்ப அழைத்து வருவேன். அவர்கள் அதை தாக்கி கைப்பற்றி தீக்கிரையாக்குவார்கள். யூதாவின் நகர்கள் குடியிருப்பாரற்று பாழாய் போகும்படி செய்வேன். இறைவாக்கினர் எரேமியா நூல் அதிகாரம் 35. ரேகாபு வீட்டாரின் எடுத்துக்காட்டு. யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமாகிய யோயாக்கிமுடைய நாள்களில் ஆண்டவரிடமிருந்து எரேமியாவுக்கு அருளப்பட்ட வாக்கு. நீ ரேகாபு வீட்டாரிடம் செல், அவர்களோடு பேசி ஆண்டவரின் இல்லத்திலுள்ள அறைகளுள் ஒன்றுக்கு அவர்களை அழைத்து வா. அங்கே அவர்கள் பருகிட திராட்சை ரசம் கொடு. அவ்வாறே நான் அபட்சினியா என்பவரின் மகனாகிய எரேமியாவின் மகன் யாசானியாவையும் அவருடைய சகோதரரையும் புதல்வர் எல்லாரையும் ரேகாபு வீட்டார் அனைவரையும் அழைத்து கடவுளின் அடியவரான இக்தலியாவின் மகன் ஆனானுடைய புதல்வரின் அறைக்கு கூட்டி வந்தேன். அந்த அறை ஆண்டவரின் இல்லத்தில் தலைவர்களின் அறைக்கு அருகில் சல்லுமின் மகனும் வாயில் காவலருமான மாசேயாவின் அறைக்கு மேல் இருந்தது. நான் திராட்சை ரசம் நிறைந்த பாத்திரங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபு வீட்டாரின் மக்கள் முன் வைத்து அவர்களை நோக்கி, திராட்சை ரசம் பருகுங்கள் என்றேன். அவர்களோ, நாங்கள் திராட்சை ரசம் பருக மாட்டோம், ஏனெனில் ரேகாபின் மகனும் எங்கள் மூதாதையுமான யோனதாபு எங்களுக்கு கட்டளையிட்டு, நீங்களோ உங்கள் மக்களோ என்றுமே திராட்சை ரசம் பருகலாகாது. நீங்கள் வீடு கட்டி கொள்ளவோ விதை விதைக்கவோ திராட்சை தோட்டம் நடவோ
அதை உடைமையாக்கிக் கொள்ளவோ கூடாது. மாறாக நீங்கள் அந்நியராய் தங்கியிருக்கும் இந்நிலத்தின் கண் நெடுநாள் வாழும் பொருட்டு உங்கள் வாழ்நாள் முழுவதும் கூடாரங்களில் குடியிருங்கள் என்று கூறியுள்ளார். ஆகையால் ரேகாபின் மகனும் எங்கள் மூதாதையுமாகிய யோனதாபு எங்களுக்கு கட்டளையிட்டுள்ள எல்லாவற்றுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து வருகிறோம். அதன்படி நாங்களும் எங்கள் மனைவியர், புதல்வர், புதல்வியர் ஆகிய எல்லாருமே எங்கள் வாழ்நாள் முழுவதும் திராட்சை ரசம் பருகியதில்லை, குடியிருக்க வீடுகள் கட்டிக்கொண்டதுமில்லை. திராட்சை தோட்டமோ வயலோ விதையோ எதுவுமே எங்களுக்கு கிடையாது. கூடாரங்களில்தான் நாங்கள் குடியிருக்கிறோம். எங்கள் மூதாதையான யோனதாபு எங்களுக்கு கட்டளையிட்டுள்ள அனைத்துக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறோம். ஆனால் பாபிலோனிய மன்னன் நேபுகத்நேசர் இந்நாட்டின் மீது படையெடுத்து வந்தபொழுது, வாருங்கள், நாம் கல்தேயரின் படைக்கும் சிரியரின் படைக்கும் தப்பித்து கொள்ளுமாறு எருசலேமுக்கு ஓடிப்போவோம் என்று நாங்கள் சொன்னோம். இவ்வாறு எருசலேமில் நாங்கள் தங்கி வாழ்கிறோம் என்றார்கள். பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. இஸ்ரவேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீ போய் யூதா மக்களையும் எருசலேம் குடிகளையும் பார்த்து, நீங்கள் என் அறிவுரையை ஏற்று என் சொற்களுக்கு கீழ்ப்படிய மாட்டீர்களா என்று கேள் என்கிறார் ஆண்டவர். திராட்சை ரசம் பருக வேண்டாம் என்று ரேகாபின் மகன் யோனதாபு தன் வீட்டாருக்கு கொடுத்திருந்த கட்டளை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று வரை அவர்கள் திராட்சை ரசம் பருகுவது கிடையாது. இவ்வாறு தங்கள் மூதாதையின் கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து வருகிறார்கள். நானோ உங்களுக்கு திரும்ப திரும்பச் சொல்லியும் நீங்கள் எனக்கு செவிசாய்க்கவில்லை. இறைவாக்கினரான என் ஊழியர் அனைவரையும் நான் உங்களிடம் மீண்டும் மீண்டும் அனுப்பி வைத்தேன். இப்பொழுது நீங்கள் அனைவரும் உங்கள் தீய வழியினின்று திரும்பி வாருங்கள். உங்கள் செயல்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். வேற்று தெய்வங்களை நாடி சென்று அவற்றை வழிபடாதீர்கள். அப்படியானால் உங்களுக்கும் உங்கள் மூதாதையருக்கும் நான் கொடுத்துள்ள நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள் என்று அவர்களை சொல்ல வைத்தேன். நீங்களோ எனக்கு செவி சாய்க்கவுமில்லை, கீழ்ப்படியவுமில்லை. ரேகாபின் மகனான யோனதாபின் மக்கள் தம் மூதாதையின் கட்டளையை கடைபிடித்து வருகிறார்கள். இம்மக்களோ எனக்கு கீழ்ப்படியவில்லை. எனவே இஸ்ரவேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இதோ, நான் எச்சரித்திருந்த எல்லா தீங்குகளும் யூதாவுக்கும் எருசலேமின் அனைத்து குடிகளுக்கும் நேரிடச் செய்வேன். ஏனெனில் நான் அவர்களோடு பேசியிருந்தும் அவர்கள் எனக்கு செவி சாய்க்கவில்லை. நான் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தும் அவர்கள் எனக்கு மறுமொழி கூறவில்லை. ரேகாபின் வீட்டாரிடம் எரேமியா கூறியது: இஸ்ரவேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீங்கள் உங்கள் மூதாதையாம் யோனதாபின் ஆணைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளையெல்லாம் நிறைவேற்றி அவர் உங்களுக்கு கொடுத்திருந்த அறிவுரைகள் அனைத்தையும் கடைபிடித்து வந்துள்ளீர்கள். ஆதலால் இஸ்ரவேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது: என் திருமுன் என்றும் பணிவிடை புரியத்தக்க ஒருவன் ரேகாபின் மகன் யோனதாபுக்கு இல்லாமற் போகான். இறைவாக்கினர் எரேமியா நூல் அதிகாரம் 36. ஏட்டுச் சுருள். யோசியாவின் மகனும்
யூதாவின் அரசனுமான யோயாக்கீம் ஆட்சியேற்று 4ஆம் ஆண்டில் ஆண்டவரிடமிருந்து எரேமியாவுக்கு அருளப்பட்ட வாக்கு. நீ ஏட்டுச் சுருள் ஒன்றை எடுத்துக்கொள். நான் உன்னோடு பேசத் தொடங்கின நாள் முதல், அதாவது யோசியாவின் நாள்கள் தொடங்கி இந்நாள் வரை இஸ்ரவேலை குறித்தும் யூதாவை குறித்தும் மற்ற எல்லா நாடுகளை குறித்தும் நான் உனக்கு உரைத்துள்ள சொற்கள் எல்லாவற்றையும் அச்சுருளில் எழுது. யூதா வீட்டாருக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள எல்லா தீங்குகளை பற்றியும் அவர்கள் அனைவரும் கேள்வியுற நேர்ந்தால் அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பக்கூடும். அப்பொழுது அவர்கள் குற்றங்களையும் பாவங்களையும் நான் மன்னிப்பேன். ஆகவே நேரியாவின் மகன் பாரூக்கை எரேமியா தம்மிடம் அழைத்தார். ஆண்டவர் தமக்கு உரைத்திருந்த சொற்களை எரேமியா சொல்ல சொல்ல பாரூக்கு அவற்றையெல்லாம் ஏட்டு சுருளில் எழுதி வைத்தார். பின்னர் எரேமியா பாரூக்குக்கு கொடுத்த கட்டளை: நான் அடைபட்டிருக்கிறேன். ஆண்டவரது இல்லத்திற்கு செல்ல என்னால் இயலாது. ஆதலால் நீ அங்கு போ. நோன்பு நாளன்று அங்கு குழுமியிருக்கும் மக்களின் செவிகளில் விழும்படி நான் சொல்லச் சொல்ல நீ எழுதி வைத்த ஆண்டவரின் சொற்களை ஏட்டு சுருளினின்று படித்து காட்டு. தம் நகர்களிலிருந்து அங்கு வரும் யூதாவின் மக்கள் அனைவரும் கேட்கும்படி நீ அதை வாசித்து காட்டு. ஒருவேளை அவர்கள் ஆண்டவர் திருமுன் விழுந்து மன்றாடவும் அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பவும் இயலும். ஏனெனில் ஆண்டவர் கடும் சினமுற்று சீற்றம் கொண்டு இம்மக்களுக்கு தீங்கு வருவிப்பதாக அறிவித்துள்ளார். இறைவாக்கினர் எரேமியா கட்டளையிட்டிருந்தவாறே நேரியாவின் மகன் பாரூக்கு ஆண்டவரின் இல்லத்தில் ஏட்டு சுருளினின்று ஆண்டவருடைய சொற்களை படித்து காட்டினார். யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமாகிய யோயாக்கீம் ஆட்சியேற்ற 5ஆம் ஆண்டு 9ஆம் மாதத்தில் எருசலேம் மக்கள் எல்லாரும் யூதாவின் நகர்களினின்று எருசலேமுக்கு வந்திருந்த மக்கள் அனைவரும் ஆண்டவர் திருமுன் நோன்பு ஒன்றை அறிவித்தார்கள். அப்பொழுது செயலரான சாப்பானின் மகனாகிய கெமரியாவின் அறையில், அதாவது ஆண்டவரது இல்லத்தின் புது வாயிலை ஒட்டிய மேல்முற்றத்து அறையில் இருந்தவாறு மக்கள் எல்லாரும் கேட்கும்படி எரேமியாவின் சொற்களை ஏட்டு சுருளினின்று பாரூக்கு படித்து காட்டினார். ஏட்டு சுருளினின்று படிக்க பெற்ற ஆண்டவரின் சொற்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த சாப்பானின் பேரனும் கெமரியாவின் மகனுமான மிக்காயா உடனே அரண்மனைக்கு இறங்கிச் சென்று செயலரின் அறைக்குள் நுழைந்தார். அங்கு தலைவர்கள் அனைவரும் அமர்ந்திருந்தார்கள். செயலராகிய எலிசாமா, செமாயாவின் மகன் தெலாயா, அக்போரின் மகன் எல்நாத்தான், சாப்பானின் மகன் கெமரியா, அனனியாவின் மகன் செதேக்கியா ஆகியோரும் மற்ற தலைவர்கள் அனைவரும் அங்கே அமர்ந்திருந்தார்கள். மக்கள் கேட்கும்படி ஏட்டு சுருளினின்று பாரூக்கு படித்து காட்டியிருந்த சொற்கள் எல்லாவற்றையும் மிக்காயா தலைவர்களிடம் எடுத்துரைத்தார். பின்னர் தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து கூசியின் கொள்ளு பேரனும் செலோமியாவின் பேரனும் நெத்தனியாவின் மகனுமான யெகூதியை பாரூக்கிடம் அனுப்பி வைத்தார்கள். மக்கள் செவிகளில் விழும்படி நீ படித்து காட்டிய ஏட்டு சுருளை உன் கையில் எடுத்து கொண்டு வா என அவருக்கு சொல்லச் சொன்னார்கள். அவ்வாறே நேரியாவின் மகன் பாரூக்கு
ஏட்டுச் சுருளை தம் கையில் எடுத்துக்கொண்டு அவர்களிடம் வந்தார். அப்பொழுது அவர்கள் அவரிடம், நீ இங்கே அமர்ந்து நாங்கள் கேட்கும்படி அதை படி என்றார்கள். அவரும் அவர்கள் காதில் விழும்படி அதை படைத்தார். எல்லா சொற்களையும் அவர்கள் கேட்டு திகிலுற்று ஒருவர் ஒருவரை நோக்கினார்கள். பின்னர் பாரூக்கை பார்த்து, இவற்றையெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக அரசரிடம் தெரிவிக்க வேண்டும் என்றார்கள். தொடர்ந்து, இச்சொற்கள் எல்லாவற்றையும் நீ எவ்வாறு எழுதினாய்? அவன் சொல்ல சொல்ல நீ எழுதினாயா? சொல் என்று அவர்கள் பாரூக்கை வினவினார்கள். அதற்கு பாரூக்கு, எரேமியா சொல்லச் சொல்ல இவற்றையெல்லாம் நான் மை கொண்டு ஏட்டு சுருளில் எழுதினேன் என்று மறுமொழி கூறினார். அப்பொழுது தலைவர்கள் பாரூக்கை நோக்கி, நீயும் எரேமியாவும் ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இருக்கும் இடம் யாருக்கும் தெரியாதிருக்கட்டும் என்றார்கள். செயலரான எலிசாமாவின் அறையிலேயே ஏட்டுச் சுருளை வைத்துவிட்டு அத்தலைவர்கள் அரண்மனை முற்றத்திற்குள் சென்று நடந்த எல்லாவற்றையும் அரசனுக்கு தெரிவித்தார்கள். அரசனோ ஏட்டு சுருளை எடுத்து வருமாறு யெகூதியை அனுப்பி வைத்தான். செயலரான எலிசாமாவின் அறையினின்று யெகூதி அதை எடுத்து வந்து அரசனும் அவனை சூழ்ந்து நின்ற தலைவர்கள் அனைவரும் கேட்க படைத்தார். அது ஆண்டின் 9ஆம் மாதம். தம் குளிர்கால மாளிகையில் அரசன் அமர்ந்திருந்தான். அவன் முன் கனல் தட்டில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. யெகூதி 3 அல்லது 4 பகுதிகளை படைத்ததும் அரசன் கத்தியால் அப்பகுதியை அறுத்து கனல் தட்டில் இருந்த நெருப்பில் போட்டான். இவ்வாறு ஏட்டுச்சுருள் முழுவதும் எரிந்து சாம்பலாகும் வரை அவன் செய்து கொண்டிருந்தான். அரசனோ இச்சொற்களையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அவனுடைய பணியாளர்களோ அஞ்சவில்லை. தங்கள் ஆடைகளை கிழித்து கொள்ளவும் இல்லை. அரசன் ஏட்டு சுருளை எரிக்காதவாறு அவனை எல்நாத்தான், தெலாயா, கெமரியா ஆகியோர் வேண்டியும் அவன் அதை பொருட்படுத்தவில்லை. மாறாக எழுத்தர் பாரூக்கையும் இறைவாக்கினர் எரேமியாவையும் பிடித்து வருமாறு அரசனின் மகன் இரகுமுவேல், அஸ்ரியேலின் மகன் செராயா, அப்தவேலின் மகன் செலேமியா ஆகியோருக்கு அரசன் கட்டளையிட்டான். ஆண்டவரோ அவர்களை மறைத்து வைத்திருந்தார். எரேமியா சொல்ல சொல்ல பாரூக்கு எழுதியிருந்த சொற்கள் அடங்கிய ஏட்டு சுருளை அரசன் எரித்த பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. நீ மற்றுமோர் ஏட்டுச் சுருளை எடுத்துக்கொள். யூதா அரசன் யோயாக்கிம் எரித்த முந்தைய ஏட்டு சுருளில் அடங்கியிருந்த எல்லா சொற்களையும் இதில் எழுதிவை. பின்னர் யூதா அரசனான யோயாக்கிமை குறித்து நீ சொல்ல வேண்டியது: ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், பாபிலோனிய மன்னன் திண்ணமாய் வந்து இந்நாட்டை அழித்து விடுவான். அதிலுள்ள மனிதரையும் விலங்குகளையும் வெட்டி வீழ்த்துவான் என்று நீ ஏன் எழுதினாய் என்று கூறியென்றோ நீ அந்த ஏட்டுச் சுருளை எரித்தாய். எனவே யூதாவின் அரசன் யோயாக்கிமை குறித்து ஆண்டவர் கூறுவது இதுவே: அவனுடைய வழிமரபினருள் எவனும் தாவீதின் அரியணையில் அமரமாட்டான். அன்றியும் அவனது பிணம் வெளியில் எறியப்பட்டு பகலின் வெயிலிலும் இரவின் குளிரிலும் கிடக்கும். அரசனையும் அவனுடைய வழிமரபினர் பணியாளர் ஆகியோரையும் அவர்களுடைய குற்றங்களின் பொருட்டு நான் தண்டிப்பேன். நான் எச்சரித்திருந்தும் அவர்கள் பொருட்படுத்தாமல் போன தீங்குகளை அவர்கள் மேலும், எருசலேம் குடிகள் மேலும், யூதாவின் மக்கள் மேலும் வரச் செய்வேன். பின்னர்
எரேமியா மற்றுமோர் ஏட்டுச் சுருளை எடுத்து நேரியாவின் மகனும் எழுத்தருமான பாரூக்கிடம் கொடுத்தார். யூதாவின் அரசன் யோயாக்கிம் எரித்த ஏட்டு சுருளில் காணப்பட்ட எல்லா சொற்களையும் எரேமியா சொல்லச் சொல்ல பாரூக்கு மீண்டும் அவற்றை ஏட்டு சுருளில் எழுதினார். அவை போன்ற வேறு பல சொற்களும் அவற்றோடு சேர்க்கப்பெற்றன.